வணக்கம். காஞ்சிகேசன் பேசுகிறேன். எப்படி இருக்கீங்க? சும்மா ஒரு வீடியோ போடுவோம். நம்ம லீவு நாள் விட்டா ஒரு 2 நாள் 3 நாள் லீவு. இப்போ வெள்ளி சனி ஞாயிறு லீவ் வந்தாலே வெள்ளிக்கிழமை ஏதோ ஒரு பர்மிஷனோ லீவோ போட்டு சனி ஞாயிறு அப்படி போயிட்டு வரலாம், சும்மா போர் அடிக்குது அப்படின்ட்டு நம்ம ஊட்டி ஏதோ நமக்கு தகுந்த மாதிரி ஒரு டூர் அடிப்பாங்க. அது மாதிரி டூர் அடிச்சு தான் ஒருத்தர் பாவம் மாட்டாங்க. பல்லாவரத்துலேருந்து கர்நாடகா போயிருக்காங்க. கர்நாடகாவில் எந்த இடம்னு சொல்ல போகிறேன், குடகு துபேரா முகாம்னு ஒரு இடம் இருக்குது. குடகு துபேரா முகாம், இது யானை முகாம்ங்க. இங்கே ஒரு 27 யானையை வச்சு பராமரிப்பு செய்கிறாங்க. ஐ மீன் 1 மந்த்துக்கு அதுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. அது முகாம்னா ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி வைப்பாங்க. அதுக்கு வேலைக்கு ட்ரீட்மெண்ட்டு சாப்பாடு எல்லாம் போட்டு ஒரு நாளைக்கு 2 வேளை குளிப்பாட்டுவாங்க. அது தண்ணியில் போட்டு குளிப்பாட்டும் போது தண்ணியில் இறங்கி குளிப்பாட்டுவோம். அது பார்க்குறதுக்காக சில வியூவர்ஸ், அதாவது ஜனங்களை விடுவாங்க, போய் பாருங்கன்ட்டு அதுக்கு டிக்கெட் ஏதோ ஒன்று போடுறேன். அது மாதிரி இருக்கும்போது என்னாச்சுன்னா, இந்த பல்லாவரத்துலேருந்து ஒரு ஃபேமிலி போயிருக்கு. அவர் பேர் ஜோயல், சரிங்களா? அவர் கை குழந்தையோட அவங்க ஒய்ஃப் ஜின்னுன்றவங்க கூட போயிருக்காங்க. இவங்க என்ன பண்ணாங்க, அந்த யானை கிட்ட போய் பார்க்கலான்னு, அதாவது இனிமேல் அதை செய்ய மாட்டாங்க, இது வரைக்கும் செஞ்சனால தான் வந்தவனே. யானை கிட்ட போகலான்னு அந்த யானை அங்கே குளின்னு இவங்க படிக்கிட்டு வந்து பார்த்துக்கலாம். திடீர்னு 2 யானைக்குள்ளே தகராறு. எந்தெந்த யானைன்னா, யானை பேர் கஞ்சன் ஒரு யானை, மார்த்தாண்டான்னு ஒரு யானை. இந்த கஞ்சன்ற யானை டிவியில் பார்த்தோம், பெரிய தந்தம் வச்சிருக்கு, நல்லா பாயிண்ட்டாக. அது மார்த்தாண்ட யானை வயிற்றில் குத்திட்டு அது கீழே விழுந்துடுது. இருந்தாலும் அது ரொம்ப ஃபோர்ஸாக பண்ணுறது. மேலே இருக்கிற பார்க்கணும், ஒன்றும் பண்ணோம்னா அடிக்கிறாங்க, கொம்பெல்லாம் எடுத்து போடுறாங்க. இந்த யானை விழுந்தது, அந்த லேடி வேறு கீழே போய் மாட்டாங்க. யார்? அந்த ஜின்னுன்ற லேடி. அவங்க எதை வேடிக்கை பார்க்க போய் பயந்து விழுந்தாங்களான்னு தெரியல, யானை அவங்க மேலே விழுந்து. அந்த யானை கிட்டேருந்து அந்த அவங்க ஹஸ்பண்டு கை குழந்தையோடு, அந்த பேர்னா ஜோயல், கை குழந்தையோடு அந்த யானை அந்த ஒய்ஃபை இழுக்கிறாரு, முடியல. கடைசியில் பார்த்தா அந்த அம்மா உடனே அங்கேருந்து ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அங்கே குஷால் நகர்னு ஒன்று இடங்குது, குஷால் நகர். அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனால் அவங்க இறந்துட்டேன்னு சொல்லிட்டாங்க. இப்போ இன்றைக்கி பார்த்தா அவங்களுக்கு இந்த கண் தானம் பண்ணிட்டாங்க. ரொம்ப நல்ல விஷயம் இது. கண் தானன்றது பெரிய விஷயம். இதனால் நம்ம ஒய்ஃப் மூலிமா நம்ம உலகத்தை பார்க்கலாம், அவங்கள பார்க்கும்போது நம்ம ஒய்ஃப் உயிரோடு இருக்காங்களே அந்த ஒரு எண்ணத்தில் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு. அந்த மார்த்தாண்ட யானை பிடிச்சி பாருங்களா, அந்த யானை இறந்துச்சு. அப்படி அதை எங்களுக்கு தான் சொன்னாங்க. ஏன்னா நல்ல தண்ணியே இந்த ரத்த கலராக மாறிடுச்சு. அதை நேரில் டிவியில் பார்த்தோம். இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, சில இடத்துல நம்ம கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு வீடியோ எடுக்கிறோம், இன்ஸ்டா போகிறேன்ட்டு செல்ஃபி எடுன்னு